அந்த சிரிப்பு காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. ஆமா, இன்னுமே கூட எனக்கு அப்பா இருக்காருன்னு மாதிரி தான் இருக்கு, எனக்கு இல்லைன்ற அந்த ஒரு ஒவ்வொரு வாட்டி சொல்ல சொல்லதான் சிங்க் ஆகுது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சிரிச்சு, அதாவது எப்போ சிரிப்பாருன்னு தெரியாது, அவர் கிட்டாரிஸ்டா இருந்தாரு. ஸோ சில சமயம் ஸ்டேஜ்ல ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கிட்டாரை டம்முன்னு கீழே போட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. அங்கே போயிட்டு இருக்கோம், கீழே பிட்ல இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. 4th ஸ்டேஜ்ன்றது என்னன்னா, அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு நடித்தோம் அர்த்தம். அவருக்கு கோலன் கேன்சர் இருந்தது, அது லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. YGM சாரோடலாம் இருந்த டைம் அப்போ அவருக்கு வந்து எப்போ அதை நிறுத்தணும்னு தெரியாது. சினிமாவுக்கு வந்த அப்புறம் தான் அந்த சிரிப்பை இந்த டைமில் நிறுத்தணும், இந்த டைமில் சிரிக்கணுன்றது இருந்தது தவிர அந்த ஒரு ரியாலிட்டின்றது அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஆல் டுகெதர். அந்த ஒரு இப்போ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களை தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லி அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஹீல் ஃபீல் வெரி வாண்டட். எப்போவுமே வந்து வீட்டில் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஷர்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காகவே வாங்கி வச்சிருப்பாரு. ஸ்வீட் டப்பா ஏதோ ஒன்று இருக்கும், வந்தால் வெறும் கையோட போகக்கூடாதுன்னு. அப்படி ஒரு மனுஷன் தான் அவர். கடந்த ஒரு வருட போராட்டம் இல்லை மேம், எக்ஸாக்டாக என்ன நடந்தது, எப்போதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிங்க? இது பை சான்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அவர் ஒரு விழாக்கு வந்து ப்ரிசைட் பண்ண போயிருந்தார். அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதாவது அது எப்படின்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கோங்களேன், விஜயா ஹாஸ்பிட்டலில். அங்கே அவங்க போனும்போது அதை எடுத்து பை சான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது அப்படி தான் தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு பயாப்சி பண்ணணும்னு சொன்ன போது கூட இருக்காதுன்ற ஒரு இதுதான் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அது இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் அது ஒரு மைண்ட் செட்டே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பா ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவர். கரெக்டாக மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துப்பார், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பார், ஒர்க் அவுட், வாக்கிங், அதை விடவே விடாத ஒருத்தர். சாப்பாடு கரெக்டாக பார்த்துப்பார். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனாலும் பாசிட்டிவாக இருந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணார். யூஸ்வலாக வந்து கேன்சரில் 4 ஸ்டேஜஸ் உண்டு, எங்களுக்கே அது அப்போ தான் தெரியும். 4th ஸ்டேஜ்ன்றது என்னென்னா, அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு நடித்தோம் அர்த்தம். ஸோ அவருக்கு கோலன் கேன்சர் இருந்தது, அது லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்போது. ஸோ அப்போ விச் மீன்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஹேட் டு பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த இதில் தான் இருந்தது. நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க, அவங்க நகைச்சுவை சொல்லி மற்றவங்களை சிரிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு மூலமாகவே எல்லாரையுமே சிரிக்க வச்சது உங்களுடைய அப்பாவுடைய அந்த தனித்துவமான அந்த சிரிப்பு. இன்னைக்கு தேதிக்கு அந்த சிரிப்பு மறுபடியும் உங்களுக்கு அது சுற்றிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த சிரிப்பு காதில் கேட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து என் சித்தப்பா சொன்னாங்க, YGM சாரோடலாம் இருந்த டைம் அப்போது அவருக்கு வந்து எப்போ அதை நிறுத்தணும்னு தெரியாது. சினிமாவுக்கு வந்த அப்புறம் தான் அந்த சிரிப்பை இந்த டைமில் நிறுத்தணும், இந்த டைமில் சிரிக்கணுன்றது இருந்தது தவிர அதுக்கு முன்னாடி சிரிப்பு தான் இயல்பு. சிரிச்சு, அதாவது எப்போ சிரிப்பாருன்னு தெரியாது, அவர் கிட்டாரிஸ்டாக இருந்தார். ஸோ சில சமயம் ஸ்டேஜில் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கிட்டாரை டம்முன்னு கீழே போட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. அங்கே போயிட்டுருக்கோம், கீழே பிட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோ தூரம். இப்போ கூட நாங்கள் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தபோது அவருக்கு கொஞ்சம் அந்த அனஸ்டீஷியா ஏதோ போட்டது கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்தார். விழுந்து விழுந்து சிரிப்பு அப்போவும். அதாவது அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுட்டு, ஓய் நீங்கள் மைண்டில் இல்லாத போது கூட அவ்வளோ தூரம் சிரிக்கிறதுன்றது அவர், தட்ஸ் ஹிம். இன்ஃபேக்ட் நான் தான் எப்போவுமே சொல்லுவாங்க தெரியுமா, காமெடி இஸ் எ வெரி சீரியஸ் ஜாப்ன்ற மாதிரி. இஸ் எ வெரி சீரியஸ் மேன். ஹி வாஸ் நாட் அ கமீடியன். ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் அவர் ஒரு ஹீரோ தான். அம்மா அப்பா 2 பேருக்கு உண்டான அந்த பாண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே. அவங்க இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறது. ஸோ அவங்கள பற்றி இன்ஃபேக்ட் அப்பா வந்து எப்படின்னா, ஹீஸ் அ பிக் பர்சனாலிட்டி. சில சமயம் ஷோவை முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருவாரு. மத்தியானம் இல்லை, நைட்டு சாப்பிட கூப்பிட்டா அம்மா ஒரு நாள் கூட முகம் சுழிச்சது கிடையாது. சூடாக பண்ணிட்டு இருப்பாங்க. 2 மணிக்கு ஷோவில் அம்மா தான் பாடுவாங்க. 3 மணி நேரம் பாடிட்டு வந்து நின்றுட்டு எல்லாருக்கும் சமைச்சு போடுறது அவங்க தான். அம்மா வந்து அப்பாவுக்கு சூடாக இல்லாத எதுவும் போட்டதே கிடையாது. சப்பாத்தினா சூடாக மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க, சூடாக 2 மணி 3 மணி அப்படிலாம் தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு பெரிய மனசு. ஸோ யார் வந்தாலும் வாங்க சாப்பிட வாங்கன்னா ஒரு 20 பேர் கூப்பிட்டாருன்னா சமைக்கிறது அம்மா தான். ஆனால் அது வெளியில் தெரியாது இல்லையா. அவங்க அதுவும்
எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். சமைச்சாங்கன்னா வந்து ஒரு 10 டிஷ்ஷு தனியாக காத்தாலேருந்து பண்ணுவாங்க. அப்பா ஒரு 8 டிஷ்ஷு சொன்னாங்கன்னா அம்மா ஒரு 2 டிஷ்ஷு பண்ணி வச்சுருப்பாங்க. அது அவர் பண்ணாதான் சந்தோஷம். ஆஹா சூப்பர், நான் சொன்னதோட நீ பண்ணிட்டியே. அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பானே வாழ்ந்தவங்க அம்மா. அம்மா பெரிய சிங்கர். ஆக்சுவலி அம்மா பாடுறதை கேட்டு நீங்கள் இவ்வளோ ப்ளேபேக் பண்ணாத இருந்தீங்கன்னு கேட்டவங்க தான் ஜாஸ்தி. அப்பாக்காகவே வாழ்ந்தவங்க தான் அம்மா. அவங்களுக்கு வேற உலகம் தெரியாது. அப்பா சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இன்ஃபேக்ட் இங்கே ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போது அப்பா மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு வாட்டி உட்லண்ட்ஸில் பார்த்தேன் அம்மா அப்பாவை. அவங்க எதுவுமே 2னே ஆர்டர் பண்ணல. ஒரு பிளேட் இட்லி வாங்கி உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி, ஒரு பிளேட் வடை ஆர்டர் பண்ணால் நீ பாதி, அப்படி தான். அவங்க எதுவுமே 2 டிஷ்ஷாகவே நான் ஆர்டர் பண்ணி பார்க்கல. ஸோ எனக்கு புரியுது அம்மாவுக்கு எப்படி இந்த இழப்பை தாங்க முடியாத இருக்கும்னு. ஸோ அப்பா அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு மெயின் காரணம் அம்மா தான். நான் அன்றைக்கே பார்த்தோம், இறுதிச் சடங்கில் அன்றைக்கி பார்த்தோம். அவங்க வந்து வெளியே நடந்து வந்து அந்த லாஸ்ட்டாக சாரை வந்து கொண்டு போகிற அந்த வாகனத்தை ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு 2 மாதமாகவே தெரியும். யோசித்தோம், இன்கேஸ் இது ரொம்ப சடனாக இருந்ததுன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்போம் போல் இருக்கு. அவ்வளோ இது தெரிஞ்சதுக்கே இது தாங்க முடியல. அந்த ஒரு ரியாலிட்டின்றது அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஆல் டுகெதர். ஆமாம், இன்னுமே கூட எனக்கு அப்பா இருக்காருன்னு மாதிரி தான் இருக்குது. எனக்கு இல்லைன்ற அந்த ஒரு ஒவ்வொரு வாட்டி சொல்ல தான் சிங்க் ஆகுது. மேம், கிட்டத்தட்ட ஒரு வருட போராட்டம். அவருடைய அந்த கேன்சர் கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு வருட போராட்டம் பார்த்தோம். ஏதோ ஒரு வீடியோவில் அவர் ரொம்ப மெலிஞ்சிருந்தார், உடம்பு மெலிஞ்சு அவருடைய தோற்றமே வேறுமையாக இருந்தது. கடைசி காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார் உங்கள்கிட்ட? வைஜெயம் சாரோட வாசிக்கும் போது அவங்களோட இருந்து சிரித்து ஜோக் அடித்து அந்த நாட்கள் தான் எப்போவுமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். ஸோ அதெல்லாம் பேசியிருக்கோம் இன் ஜென்ரல். அண்ட் ஒரு பாயிண்டில் அவர் கொஞ்சம் டயர்டாகவும் ஆயிருக்கு. அவருக்கு நாங்கள் சொல்லலை இவ்வளோ டைம் தான் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ நான் அதை பற்றியும் ரொம்ப அதை ஹிண்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. பட் அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன, பிடிச்ச சாப்பாடு என்ன, சும்மா இப்படி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பர்சனல் கான்வர்சேஷன்ஸ். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மதன் பாபு சார் அப்படின்னா இந்த மாதிரி நினைவு கூறணும்னு ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்பீங்கல்ல? இல்லை, ஆக்சுவலி அப்பாவோட இப்போது பாசிங் அவேக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராம் வழியாக வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருந்தபோது அப்பாவும் அவரும் ஏதோ ஒரு ஸ்விம்மிங் இதில் வந்து கற்றுட்டு இருந்தாங்க போட்டிருக்கு. நானும் ஒரு ஸ்விம்மர். நான் அப்போ எங்கே இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. அவர் எப்போவுமே வந்து ரொம்ப வெரி வார்ம் பர்சன். எவ்ரிடே ஸ்விம்மிங் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் போவார். எனக்கு இது எப்படி அவர் எங்கே பண்ணார் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இப்படி ஒரு மேஜிக் தூவுற மாதிரி யாரையுமே நீ அவ்வளோதானே, ஒரு சின்ன பையன் தானேன்னு விட்டதே இல்லை. அவனோட ஒரு டைம், அந்த பையனோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு ஒன்று, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து எவ்வளோ பேருக்கு அது நம்ம இருக்கிற இப்போ ஒரு பிஸி லைஃப்பில் கூட இருக்கிறவங்களுக்கே அந்த டைம் நமக்கு கொடுக்க முடியல. அந்த ஒரு இப்போ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களை தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லி அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஹீல் ஃபீல் வெரி வாண்டட். எப்போவுமே வந்து வீட்டில் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஷர்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காகவே வாங்கி வச்சுருப்பாரு. ஸ்வீட் டப்பா ஏதோ ஒன்று இருக்கும், வந்தால் வெறும் கையோட போகக்கூடாதுன்னு. அப்படி ஒரு மனுஷன்தான் அவர். நிறையா வந்து கொடுக்கணும், நிறையா சின்ன பையன் தானேன்னு சில சமயம் அப்படிலாம் பண்ண மாட்டார். யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ஹீல் மேக் தம் ஃபீல் வெரி வாண்டட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் அவங்க. அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனே அப்பாவுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அப்படி தான். இட்ஸ் அ வெரி ப்ராட் குரூப். சின்ன வயசுலனே அம்மாவும் சொல்லுவாங்க அவர் பாக்ஸராக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு கூட்டமும் உண்டு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும், டாக்டர்ஸ் தெரியும். நாங்கள் வளர்ந்ததெல்லாம் வந்து அப்படி நிறையா அப்படி பார்த்து வளர்ந்தவங்க தான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஹி வாஸ் மல்டிஃபேசட்டட். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆர்கனைசிங்கில், அட்மினிஸ்ட்ரேஷனில், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் முன்னாடி பண்ணி வச்சிருப்பாரு. கொஞ்சம் எம்பத்திட்டிக்கான ஒரு பர்சன். மதன் பாபு சார்ன்னு சொன்ன உடனே அந்த சிரிப்பு தான், அந்த வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அந்த ஒரே சிரிப்பு போதும்.
கரெக்ட். அது அவர் இட்ஸ் வெரி நேச்சுரல் டு ஹிம். அண்ட் அந்த சிரிப்பு தான் இப்போ ஞாபகம் வருது வச்சுக்கோங்களேன். வேற மிச்சதெல்லாம் வந்து ஐ திங்க் அதை யோசிக்க கூட இப்போ வரைக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் மக்கள் வந்து என்றைக்குமே அவருடைய கடைசி காலங்களில் இருந்ததை பார்க்காம இருந்து மதன் பாபு சார்னாலே அந்த சிரிப்பு, அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு முகம், அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது இப்போ. எனக்கே கூட அதுக்கு தான் திருப்பியும் போகுது தவிர, அதெல்லாம் மைண்ட்லேருந்து அந்த கடைசி 4 மாதம்லாம் வந்து மைண்ட்லேருந்து அது மைண்ட்லேயே இல்லை. அதுதான் அப்பா. அந்த அப்பா தான் எனக்கு தெரியும். அந்த அப்பா தான் நான் பார்த்துருக்கேன் லைஃப் ஃபுல்லாக. சம்மோன் ஹூஸ் பாசிட்டிவ், அதாவது ஒன்று பயங்கர சிரிச்சுட்டே இருப்பார், இல்லாட்டி பயங்கர கோபமாக இருக்கும், இல்லாட்டி அவர் இப்படி சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். அதனால தான் அவரை அப்படி போட்டிருந்த போது கூட ஹீஸ் நாட் சம்மன். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா சும்மா உட்காந்து கேட்குற ஆள் கிடையாது. அவர் தான் அந்த கான்வர்சேஷனை டிரெக்டே பண்ணிட்டு இருப்பாரு, டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு, சிரிச்சு ஒரு மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியரே மாற்றுவார். ஸோ அது அவர் இல்லைன்றது எனக்கு ஒரு இவர் இல்லையே, அது வேறையாச்சேன்ற மாதிரி ஒரு உள்ளே ஒன்று போயிட்டே இருந்தது. ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், நான் ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். அது வேலைன்னு வந்துட்டு எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக கோவம் வரும். நீங்கள் பார்க்குறீங்க நான் நல்லா சிரிக்கிறேன், நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறது வேற, எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் அந்த மாதிரி பயங்கர அதாவது சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக ஒரு கோவமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாவா? கூடியே இருந்திருக்கும்ல. அது தட் இஸ் ஹிம். ஒரு மாதிரி நடுக்கமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கெலாம் போகும்போது எப்போ எது என்ன எப்படி ஆகும்னே தெரியாது. இப்போ யாராவது ஒருத்தர் எதாவது பண்ணாங்கன்னா சில ஸ்டேஜ்லேயே டப்புன்னு சொல்லிடுவார். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன். அண்ட் அவர் இந்த சைடு அதான் சொல்கிறேனே, அவர் இப்படி திடீர்னு ஏதோ ஒன்று சீரியஸாக ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒரு மெடிடேஷன் ஏதோ ஒன்று போய் உட்காந்துருக்கோம். தெரிஞ்சவங்க தான், ஏதோ ஒரு வீணை, அவங்க ஏதோ உடஞ்சி போனால் ஏதோ ஒரு வீணை அப்படி ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஷிக்குன்னு ஏதோ வேறு ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஏதோ ஃபோக்கஸ் பண்ணேன். அப்பா மியூசிஷியன் இல்லையா, அவர் கண்ணை திறந்துட்டாரு, கூட சித்தப்பா இருந்திருக்காரு. பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், புரண்டு சிரிச்சிருக்காங்க. அது வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா அவர் கோவம் எப்படி வரணும்னா அதையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ரிசீவிங் எண்டில் தான் இருப்பார், அதுவும் வேறு மாதிரி போகும். ஸோ அது 2 சைடுமே ஹீ கேன் பி வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. யூ காண்ட் இக்னோர் ஹிம். அவர் எப்போவுமே ஒன்று இட் வில் பி ஹைலி சார்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று இல்லாட்டி ரொம்ப நான் குழந்தையாக இருக்கும் போது ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும்போது ஓஷோவை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார் என்கிட்ட. நான் கேட்டுட்ருப்பேன். நிறைய ஜென் கதைகள்லாம் பேசுவார். மணிக்கணக்காக என்னை உட்கார வச்சு, அதாவது அவர் இங்கே உட்காந்துருப்பாருன்னா நான் அங்கே உட்காந்துருப்பேன் கீழே, பேசுவார். அதுவும் உண்டு. வளர்கிற வயசில் வந்து பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், உடம்பு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட போய் அதையும் போய் பேசலாம், அதுவும் பேசுவார், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. பட் ஹீஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஹீ இஸ் வெரி வைப்ரண்ட் அண்ட் ஹைலி சார்ஜ்டு. ஒரு சாதாரண ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட ஒரு சொல்லுடா குட்டி அப்படின்னு கொடுத்துரு, சொல்லுடா குட்டி, அப்புறம் அந்த ஒரு எனர்ஜியோடைய வைப்ரண்ட் கடைசி வரைக்கும். அந்த மேபி உடம்பு முடியாத இருந்திருக்கலாம் தவிர அந்த பேச்சு, அந்த ஒரு எனர்ஜி வாஸ் ஆல்வேஸ் தேர். கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகும் அதை அட்ரஸ் பண்ண விதம் வந்து அவர் பாசிட்டிவாக. அது எப்படி ஆச்சுன்னா, அவர் கீமோ எடுத்துகிட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் டு டேக் தட். ஒரு பாயிண்டில் வந்து நல்லா குறைஞ்சிது. அவர் கீமோவும் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து குறைஞ்சிது. அப்போ அவர் என்ன யோசிச்சிட்டாருன்னா, ஆல்டர்னேட்டிவ் மட்டுமே இப்போ போதுமே, நம்ம எதுக்கு இவ்வளோ கீமோ எடுத்து கஷ்டப்படணுன்ற மாதிரி அவருக்கு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. அது அப்புறம் அவர் கரெக்டாக அந்த கோல்டன் பீரியடில் அவர் அது கண்டினியூ பண்ணல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு டைமுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாம் நம்ம மூளையிலேருந்து எல்லாமே we think it's a right decision and we take somethingன்றது தான். அவர் அந்த டைமில் மேபி he didn't realize the seriousness. நமக்கே நடந்தால் கூட சில சமயம் வினாச்ச காலை விபரீத புத்தின்வாங்க. டைம் நல்லா இல்லாத போது நம்ம புத்தியே நமக்கு வேறு மாதிரி சில தாட்ஸ் இருக்கும். அவருக்கு எப்படி அதே இன்ஃபேக்ட் அவர் நிறைய வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா பார்த்துப்பார். ஸோ அவருக்கு ஹீ நோஸ் வாட் ஹேஸ் டு பி டன். மேபி அந்த மொமெண்ட்டில் அவருக்கு அது கரெக்டாக வரலான்னு நினைக்கிறேன்.
மதன் பாபு சார் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிஷியன், ட்ராமாலேருந்து ஆரம்பித்து கான்சர்ட்ஸ் எல்லாமே. இந்த ஒரு மொமெண்ட்டை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். அவரை பற்றின ஒரு கோல்டன் மொமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய இருக்கும். அதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றுறது? எனக்கு ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னு இருந்ததுன்னா, அப்பா வந்து ஒரு கமீடியன் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ரொம்ப தைரியமான ஒரு ஒரு நல்ல மனிதர். அவருக்கு அது he was a very different person. He was not, எனக்கு அது ஒரு பாக்கியம். ஏன்னா இப்படி ஒருத்தரோட நம்ம ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணாக இருந்து அவ்வளோ க்ளோஸாக ஸ்பெண்ட் பண்ணதுன்றது எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு மூமெண்ட்டுன்றது எனக்கு இப்போ டக்குன்னு ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அதில் ஒன்று தனியாக எடுத்து சொல்ல தெரியல. இப்போது அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்தது இல்லை, இது ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அவரை பற்றி, இல்லை அவர்கிட்ட. ஐ எம் தேங்க்ஃபுல் தட் வி ஹேட் தோஸ் 2 months. அந்த 2 monthsல என்னென்னலாம் பேசணும்னு நினச்சேனோ அது எல்லாமே நான் அவரோட பேசிட்டேன். அவர் என்ன சடனாக ஆயிருந்ததுன்னா தாங்கியிருக்க முடியாது. ஐயோ இது சொல்லலையே அது சொல்லலையேன்னு இருக்கும். டெய்லி விசிட் பண்ணி டெய்லி பேசிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வரைக்கும் நல்லாவே பேசிட்டு தான் இருந்தார். நல்லா இதாக தான் இருந்தார். நாங்கள் ஈவன் அப்பா கடைசி மூமெண்ட்டில் கூட அவருக்கு பிடிச்ச பாட்டு, அவருக்கு வாசித்த பாட்டு, இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு எல்லாம் பாடி, அதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாமே மனசில் இருந்தது எல்லாமே பேசியாச்சு. அப்பா இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு யூ நெவர் ரியலைஸ் தட். அந்த 2 மாதம் ஒரு மாதிரி நம்ம ரெடி ஆகணும்னு நினைப்போம். பட் தட் வாய்ட் இஸ் சம்திங் தட் cannot be filled. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.